நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ அப்டேட்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சிவகாமி தாசியும் இரவு வேளையில அம்மையப்பனுக்கு நாட்டியங்கள் ஆடி முடித்து அந்தன வேதியர் கையில அந்த காலம் நாட்டியம் எந்த ஒரு நிகழ்ச்சி வச்சாலும் 3 மணி நேரம் தான். அதுக்கு மேல மக்கள் உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க. ஆமா, பழைய காலத்துல சொல்லுவாங்க வில்லுக்காரங்க மைக் இல்லாம படிச்சாங்களாம். அந்த காலத்துல விடிய விடியா படிச்சாங்க. 2 மணி நேரம் 1.5 மணி நேரம். ஆமா, 1.5 மணி நேரம் 2 மணி நேரம், மிஞ்சி போனா 3 மணி நேரம். அப்படியா? ஆமா. அவ்வளவு ஓடுறது கரெக்ட். அப்ப மைக் இல்லாம படிச்சாலும் அந்த காலம் வீட்டுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கோயில்ல வந்து வில்லுக்காரங்களுக்கு முன்னால சரி ஆன்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமானா அவங்க போடுற சத்தம் முன்ன இருந்தா தான் கேட்கும். இல்லன்னு அவங்க வாயில இருந்து என்ன சொல்லுதாங்க அப்படின்னு இன்பமா கேட்டுக்கொண்டிருப்பாங்க. ஆமா, அண்ணாந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. சரி, இப்போ முக்குக்கு முக்கு குழாய் வச்சாச்சு. ஆமா, நல்ல மைக்கு வச்சாச்சு. அப்பமும் வில்லு வைக்க போது எல்லாரும் வாங்க வாங்க கோயிலுக்கு வாங்க. வில்லு வைக்க போது எல்லாரும் வாங்க. அம்மாளுக்கு மத்தியால கூட நடக்க போது அனைவர்களும் கூப்பிட்டு இப்ப தொழில் பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன செய்ய வேண்டியிருக்கு? கோயில் கொடைக்கு மக்களை அழைக்க வேண்டியிருக்கு. எல்லாம் நாடகம் கூடி போச்சு. படம் கூட இப்ப ரொம்ப விரும்பல. நேத்து ஒரு பஸ்ல வாரா ஏட்டி காயத்ரிக்கு கல்யாணம் பேசி முடிவாயிடுது. நானும் இதை கவனிக்கல. அவ அந்த வக்கீல கெட்டல வேற மாப்பிள்ளைக்கு பெரிய ஒரு தொழில் அதிபருக்கு வாக்கப்பட போறானா. யாருமா அவங்க சித்தி மவளாங்க நாடகத்துல. ஏன்னா இந்த காலத்துல எப்ப பார்த்தாலும் அந்த சுவிட்சில தான் கைய வச்சுக்கிட்டு ரொம்ப அக்கறையா தான் பிள்ளைக்கு கூட கல்யாணம் ஆகுத கவனிச்சு பார்க்கல. அந்த காயத்ரி கல்யாணத்தை ரொம்ப முக்கியமா பார்க்க அவளாம். நானும் அவ வீட்டுல உள்ள பிள்ளைகளாமா அப்படின்னு பார்த்தா இல்லக்கா நாடகத்துல சொல்லுதவங்க. அவன் காலம் எப்படி போச்சு, உலகம் ரொம்ப மாறி போச்சு. அப்ப 3 மணி நேரம் பார்த்தாலும் நடந்தாலும் முக்கியமா வந்து நிகழ்ச்சிகளை பார்த்திருக்காங்க. இப்ப 3 மணி நேரம் எல்லாம் இல்ல. இப்ப எந்த நிகழ்ச்சி எடுத்தாலும் சரி, கச்சேரி, ஆடல் பாடல், இது மட்டும்தான் 3 மணி நேரம். அது 2.5 மணி நேரம். வில்லுக்காரங்க என்ன பாவம் செஞ்சாங்களோ விடிய விடிய தீப்பிடிக்க வேண்டியது. மகுடக்காரங்களுக்கும் வில்லுக்காரங்களுக்கும் நல்ல வேலை. அப்படியா? சில வில்ல பாருங்க, நீங்க போன கோயிலுக்கு நாங்க 3 மணி நேரம் தான் படிச்சோம், எங்களை எடுத்து வச்சுட்டு படுக்க சொல்லிட்டாங்க. நம்மள என்னமோ போக சொல்ல மாட்டாங்க. உங்க முக ராசி அப்படி. அப்ப அவன் யோகம் உள்ளவான இருக்கட்டும். அம்மாளுக்கு உழைக்கத்தானே வந்திருக்கோம். அம்மா உழைச்சவங்க தான் நல்லா. அதுதான் அப்பலே சொல்லிட்டேனே, தெய்வ பணியே திருப்பணின்னு இருக்கேன். தெய்வ தொண்டை திருத்தொண்டு. அவன் வாங்குத ரூபா கொஞ்சமாவது உடல்ல சேரணும். சேரும் அதான மொத்தமா புடிங்கிட்டு போயிருக்கு. ஏன்னா அதே போன்ற பழகநல்லூர்ல அம்மையப்பன் ஆலயத்திலே சிவகாமி தாசி 10 மணிக்கு ஆட்டத்தை ஆரம்பித்தா 1 மணிக்கு பூஜை முடிந்தது. பிரசாதத்தை வழங்கினார்கள். மக்கள் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனாங்க. ஆனா கணவன் மனைவியும் கோயிலே கண்மூடி பூஜை இருந்தார்கள். சிவகாமி தாசியும் கணவன் சிதம்பரநாதனும் தன்னை மறந்து அம்மையப்பனை மனதிலே எண்ணி வெள்ளி செவ தலை மொழிகி வெள்ளி செவ தலைமொழிகி அவ விரதம் அது இருந்து வாரா விரதம் அது இருந்து வாரா ஆமையோ தலைமொழிகி சனிமொழிக்கு ஸ்தானம் செய்து சங்கரன மனதில் அம்மையப்பன் ஆலயத்தில் அவர்கள் அனுதினமும் பூஜை செய்தார். அனுதினமும்
அம்மையப்பன் இருபேரையும் அவ மனமதில நினைக்க சாந்து கொண்டு தர மெழுகி சந்தனத்தால் கோலம் போட்டு பாலாலை தர மெழுகி பன்னீரால் கோலம் போட்டு மாவு கொண்டு தர மெழுகி மஞ்சளாலை கோலம் போட்டு கோலம் போட்ட இடமதில குருத்துவாளை இலைவிரி ஒரு நாயகரை தான் பிடி அவன் நிறநாளி நிறவரக்க தீபங்களை ஏற்றி வைத்து சிவகாமி தாசியவ சிதம்பரநாதனும் அங்க பிள்ளை ஒன்று வேணும் என்று பெருந்தவமும் அவர்கள் மதலை ஒன்று வேணும் என்று அறிவித்தவோ இருப்பாரா 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 அம்மையப்பன் இருபேர்களுடைய மகிமையினால் அருளாலே சிவகாமி தாசி அன்றும் மாதம் குழி மறந்து அதுவே குழி கர்ப்பமாகி அம்மையப்பனுடைய ஆலயத்துல சிலது காலங்களாக நாட்டியம் ஆடுனா பழகநல்லூர் மக்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தினா சரி கர்ப்பவதி பெண்ணால் நாட்டியம் ஆட முடியாது குளிக்க மறந்துட்டாலும் ஒண்ணுதான் மாசமா இருக்கானாலும் ஒண்ணுதான் என்று பழகநல்லூர்ல வாழும் மக்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தி அம்மையப்பன் அருளாலே சிவகாமி தாசியா ஒரு மாதம் இரு மாதம் குற்றம் 3 மாதம் 3 நல்ல மாதத்தில் முத்து முத்த வெட்டிடும் முகத்தில் கலை 4 நல்ல மாதம் வல்ல உணர்தன் நாயகனே 5 நல்ல மாதம் ஆண்டவனே 6வது அடமாங்க 7 நல்ல மாதம் இளவுடம்பு 8 நல்ல மாதத்திலே திட்டுமுட்ட வருகுதன்பா 9 மாதத்தில ஓல போல சுழலுவாளே 10 மாதம் முற்றும் பெற்று 10 மாதம் பைங்கிலியா இருக்கும் போது அம்மனைப்பன் ஆலயத்திலே சிவகாமி தாசி சிதம்பரநாதன் இருவேரும் இரவு வேளையில் நாட்டியங்கள் ஆடினாலும் பகல்ல அவங்களுக்கு துட்டு துக்கானி வேணும் இல்லையா அதுக்கு என்ன வேலை தெரியுமா காட்டுக்குள்ள மத்தளங்கொட்டையை பிறக்கி விற்பது வழக்கம் மத்தளங்காய் தெரியாது எனக்கு எங்க தெரியும் சின்ன பிள்ளைக்கு தெலுக்கா கொட்டை மாதிரி மத்தளங்கொட்டை இருக்கும் பாத்துக்கோங்க மத்தளங்கொட்டை அடிக்காங்களே அப்ப அதுக்கு நல்ல வேலை மத்தளம்னா தெரியாதா மத்தளம்னா கொட்டு அந்த கொட்டுல செய்தாங்கல்ல அந்த மரம் தாமே மத்தள மரம் அப்படியா அப்படி மத்தளங்கொட்டை பிறகு வியாபாரம் செய்வது வழக்கம் செய்து வருகிறார்கள் கர்ப்பவதியான காலத்தில் இருந்து இவ திருநடனங்கள் ஆட போக முடியாது திட்டமிட்டு அடிக்கும்ல அவ மத்தளங்கொட்டை வியாபாரம் பார்ப்பது வழக்கமாக இருந்தது கிட்டத்தட்ட 5-6 மாச காலமா நடனம் ஆடிட்டான் பார்த்தா ஆமா ஏமனா வயிற்று பிழைப்புக்காக வேணும் இல்லையா 8 மாசம் ஆச்சு அவளால நடனம் ஆட முடியாது அப்படி இருக்கும் நாளையிலே 10 மாதம் முற்றும் பெற்று அந்த காலம் கர்ப்பவதி பெண்ணா இருந்தாலும் காட்டுக்கு போவா காட்டுல வேலையை பாப்பா வீட்டுல வந்து குழந்தை பெற்றுருவா 10 மாதம் 360 நாள் திகைத்த வரைக்கும் காட்டு வேலைக்கு போயிருக்கா ஆமா சில
பொம்பளைய சொல்வாளா ஏலே ஏலே அந்த காலத்துல நிறைவேத்து பிள்ளையான்னு இருக்கும் போது கூட என் தலையில கருது கட்டு இருந்ததுடா. அப்படிதான் எங்க ஆட்சி ஒருத்தி இருந்தா பாத்துக்கோ எங்க ஊருக்கு கீழே ஊர்ல. இப்ப என் மவன இன்னைக்கு ஒரு உளுந்த வடைக்கு எனக்கு விதி இல்லம்பா. காட்டுக்குள்ள போனவன் காட்டுக்குள்ள படக்குன்னு பெத்துட்டா குழந்தை. ஆம்பளை பிள்ளையா பொட்ட பிள்ளையா? ஆம்பளை பிள்ளை. அவருக்கு பேர் தான் காட்டு ராஜா. ஓ காட்டு ராஜா. அப்ப அந்த குழந்தைக்கு என்ன பேரு? வேலியடி மாட. எப்ப வேலிக்குள்ள குதிச்சிட்டு கிடந்திருக்காரு. என்ன மலைக்கின் சூலுக்கும் அந்த காலம் கணக்கு கிடையாது. அந்த காலம் காட்டுக்கு வேலைக்கு போவா. இப்ப ஆரம்பிச்சதுல இருந்த பெட் லிஸ்ட் எடுத்துறணுமா? என்னென்ன பெட் லிஸ்ட்னா என்ன? ஒரு கிளாஸ கூட தூக்க கூடாதாமனே. இப்பதான் எம்பிபிஎஸ் டாக்டர் சொல்லிடுறாரு. அது முட்டை கூமுட்டை ஓலுக்கு. முட்டையை கூட தூக்கப்படாதா? வெயிட் தூக்கப்படாது புள்ள. என்னைய வா. அப்படி சிவகாமி தாசி 10 மாதம் முற்றும் பெற்று 300 நாள் திகைந்து கணவனும் மனைவியுமாகவே காட்டுக்குள்ளே வந்து மத்தளங்கொட்டை பிறக்கும் வேளையில அம்மையப்பனுடைய அருளாலே சிவகாமி தாசியானவா இடுப்பறிந்தா குறுக்கறிந்தா இதனுடைய அருளா அடிதொடிய வயிறுளை அம்மையப்பன் கிருபையா அம்மையப்பன் ஒரு ஆண் குழந்தை அங்கே ஆண் குழந்தை பிறந்த பிள்ளையுடன் சத்தம் கேட்டு விடுஞ்சாலும் அடைஞ்சாலும் அந்த காலம் மக்கள் எல்லாம் காடு கரையில தான் பார்க்கலாம். பாத்துக்கோங்க. காட்டுக்குள்ள போனா அந்த வயல்ல 4 ஆளு, இந்த விலங்காட்டுல 4 ஆளு. காட்டுக்குள்ள இருக்கும் மக்கள் எல்லாம் பிள்ளையின் குரல் கேட்டு ஓடோடி வந்து சிவகாமி தாசியை கண்டு நம்ம பிள்ளை ஐன் இந்த நேரம் வரலாமா காட்டுக்குள்ள என்ற ஆறுதலை சொல்லி அவளை பெற்றெடுத்த பாலனுக்கு மாவு கொடிதான் வலித்து கொடிதான் அறுத்து குளிப்பாட்டி நீராட்டி நீராட்டி சேனையது ஊட்டுவாரோ தாயும் பிள்ளையும் அரண்மனைக்கு அழைத்து வந்தார்கள். கொண்டு வந்து சிவகாமி தாசி ஆண் குழந்தை கிடைத்தது என்று ஆரம்பத்துல மனசு சந்தோஷப்பட்டா. சரி. ஆனாலும் கொஞ்சம் வருத்தம். ஏன் வருத்தப்படுதா? பிள்ளைக்காக தவறுந்துகிட்டு இருந்தவா. அம்மையப்பா இறைவா எனக்கு தலை பிள்ளை ஆம்பளை பிள்ளை கிடைச்சது ஒரு புண்ணியம் தான், ஒரு நல்ல காரியம் தான். இருந்தாலும் என் கணவனுடைய வேலையை தானே என் பிள்ளை பாப்பான். தலை குழந்தை ஆண் குழந்தைன்னு சொன்னா தகப்பனுடைய வேலையை தானே மாத்துவான். என் கணவன் மிருதங்கம் போடுவதை போல் இவனும் மிருதங்கம் தானே போடுவான். இவனும் 2 பக்கமும் தானே தட்டிக்கிட்டு இருப்பான். என்னை போலவே ஒரு பெண் குழந்தை இருந்துதானா என் பரதநாட்டியத்தை சிறப்பாக ஆடுவாள. என் கண்ணுக்கு பின்னால நடனங்கள் ஆடுவாள. நான் அதுக்கும் கொடுத்து வையா பாவி ஆயிட்டேனா என்று அழுது புலம்பிக் கொண்டு குழந்தைக்கு 16ஆம் நாளையில பேர் நாமத்தை கொடுக்க வேண்டும். ஆண் குழந்தை இருந்தா பிறந்திருக்க அழகான ஆண் குழந்தை அவன் பிறக்கும் போதே கழுத்துல திருக்கண்ட முடிச்சோடு பிறந்தானா. திருக்கண்ட முடிச்சுன்னா சில பேருக்கு இந்த மாலை மாதிரி இருக்கு. அப்படியான அதேதான் அதேதான். அப்படி திருக்கண்ட முடிச்சோடு பிறந்ததினால சிவனுடைய அம்சம் அம்சத்துல பிறந்திருக்கான். நடுக்காட்டுக்குள் குழந்தை பிறந்ததினாலையும் அவனுக்கு திருக்கண்ட நட்டு திருக்கண்ட நட்டு என்று பெயர் நாமம் திருக்கண்ட நட்டுவான் என்று பேர் நாமத்தை சூட்டி செல்வ செழிப்போடு வளர்த்து வருகிறார்கள். பையனுக்கு 1 வயதாச்சு. சிலது காலம் நாட்டியம் ஆடினா. ஏ அம்மையப்பா எனக்கு முத ஆம்பளை பிள்ளை ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தியப்பா, எனக்கு பெருமைதான். ஆனாலும் என் ஆம்பளை பிள்ளை அப்பா வேலையை தானே கை மாத்துவான். தகப்பனுக்கு தலை பிள்ளை ஆம்பளை பிள்ளைனா
அவரை கையில பிடிக்க முடியாது. பாவி வீசைய கூட கொஞ்சம் திருக்கிட்டு அலைவான். அப்பா என்னெல்லாம் செய்வாரோ அத்தனையும் பிள்ளை செய்வான். அப்பா என்ன செஞ்சாலும் செய்வானா? ஆமா. அப்பா ஏர் பிடிச்சு விழுதாருனா பிள்ளையும் கொஞ்ச நாளைக்கு அப்படித்தான் இருப்பான். அவர் மம்பட்டி வெட்டினாருனா பிள்ளையும் அப்படித்தான் வெட்டுவான். அவர் டாக்டர் இருந்தா பிள்ளையும் டாக்டரா தான் படிப்பாரு. கலெக்டரா இருந்தா அவரும் அதுக்கு அடுத்தபடியா வருவார். அவர் சேவிங் பண்ணா அது யார் தான் பண்ணாம இருப்பா? சேவிங் யார் தாங்க பண்ணாம இருப்பா? சரி அவர் மாடு மேய்க்க போனாருனா அதான் அப்பலே சொல்லிட்டேன்னா அப்பா வேலையை பிள்ளை பாப்பாமனு. அவர் கோட்டர் அடிச்சா அவரு கோட்டர் அடிச்சா பிள்ளை ஆப் அடிப்பான். அடிக்கட்டும். அப்ப நான் தாப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்காமனு ஆமா. எங்க அப்பா நீ மட்டும் குடிச்ச அன்னைக்கு இப்படி ஊத்தி இப்படி குடிச்ச. ஆமா சொல்லணும்ல மக்கள் சொல்லுவாங்களான்னு ரொம்ப நாள் இல்ல கொஞ்ச நாள் தான். சரிதா. அப்பா என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணாங்களோ அத்தனையும் பிள்ளை 2 மடங்கு பண்ணுவான். கருங்காலி உலகை தூக்கிட்டு அடிக்க போறான். யார? தாப்பனை தான். தகப்ப என்னெல்லாம் செய்தாரோ தாப்பனையும் தாயையும் அத்தனையும் பிள்ளை செய்வான். என் தாய் அப்படிலாம் குறுக்கு மறுக்க என்ன தாய் அடிக்கணும்? தாய் எங்க வரா? சொல்ல கேட்கலாம் 2 பேருக்கும் ஆறாதான். அவன் தாய்மார்களுக்கு தலைப்பிள்ளை பெண் குழந்தையானா அதே மாதிரி அம்மா என்ன என்ன வேலையெல்லாம் பாப்பாளோ அந்த வேலையை பிள்ளை பார்க்குமா. பெண் குழந்தையா இருந்தா ஆமா. அம்மா சோப்பு போட்டான்னா பிள்ளையும் சேர்ந்து துவச்சுக்கிட்டு இருக்குமா. அம்மா தேய்ச்சி கழுவுனானா அதை சாம்பல் எடுத்து அப்பிக்கிட்டு இருக்கும். பரவாயில்ல. ஆமா. இந்த நாள் பாருங்க 2.5 வயசு இருக்கு ஒரு பிள்ளை. அவ அம்மா தூத்தது நல்லா இல்லையா. குறுக்குல ஒரு கை கையில ஒரு வாரியல். அழகா தூத்துக்கிட்டு இருக்கு. பெண் குழந்தைன்னு சொன்னா அதுக்கு உண்டான துப்புரவு பணிகள் எல்லாம் செய்வா இல்லையா. ஆமா. அதே போன்று சிவகாமி தாசி நாமளுக்கும் பெண் குழந்தை இருந்துதானா என்னை போல் நாட்டியம் ஆடுவார்களே அம்மையப்பா என்று கண்ணீரும் கவலையும் கொண்டிருக்க படித்துக் கொண்டிருக்க அம்மையப்பன் கிருபையாலே சிவகாமி தாசி மறுபடியும் கர்ப்பமானி 1 மாதம் 2 மாதம் 3 நல்ல மாதம் ஆச்சு. முத்தா வேத்திடுமா ஐயா வேத்திடுமா முகத்தில் கலை அவளுக்கு அவ கஞ்சி கூடி மரக்கால கண்ட வண்டம் திம்பா 4 நல்ல மாதமாச்சு. நாறு தங்க தின்றிடும் 5 நல்ல மாதமா அங்கமெல்லாம் தங்க நீரோ அரவயிறு பூரணமா அந்த சிவகாமி தாசியவா பழகை நல்லூர் தன்னாதியில 6 நல்ல மாதமா ஆண்டவனே தஞ்சமென்பா அடமா அங்க தின்றிடும் 7 நல்ல இளவுடம்பு அவ எதிர்த்தாருக்கு தெரியாமல் திருச்சாம்பல் திம்பாளோ 8வது மாதத்தில் திட்டுமுட்ட வருகுதே அங்கு 9ஆம் மாதத்தில் ஓல போல சுழலுவா 10 மாதம் முற்றும் பெற்று 10 மாதம் முற்றும் பெற்று அந்த பைங்கிலியும் முற்றும் பெற்று 300 நாள் திகைந்து சிவகாமி மாறுகண்ணு பொண்ணு தாசியானவ அரண்மனையில் இருக்கும் போது அவ 10வது மாதம் மருத்துவ பெண்ணால் அந்தியும் சாந்திரமும் அரண்மனைக்கு வருவா. அதெல்லாம் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அவளுக்கென்று ஒரு மருத்துவத்தை ஒப்படைத்து பாதுகாப்பா வச்சிருக்காங்க. ஆமா. வடநாட்டுல இருந்து நம்ம ஊருக்கு தொழில் பார்க்க வந்தவா நம்ம அடைக்கலம்னு தங்கி இருக்கா. நம்ம தான் அவளுக்கு ஆறுதலை கொடுக்கணும். மருத்துவத்தையே சிவகாமி தாசிக்கு ஒப்படைத்தார்கள். பக்கம் வந்த மருத்துவமோ பழகநல்லூர்ல
அந்தியும் சாந்திரமும் சிவகாமி தாசியை வந்து பார்ப்பது வழக்கம். 8 மாசத்துக்கு அப்புறம் 60 நாளா நடையா நடக்கும். அப்படி இருக்கும் நாளையில சிவகாமி மாறுகண்ணு பொண்ணு தாசி நாளான நாளு நல்ல வெள்ளிக்கிழமையில எடியம்மா மருத்துவமே அம்மா இன்றைய தினம் அதில அவன் வயிறதுவும் நோகுதன்பா ஆனாலும் போகுதன்பா இடுப்பா அறியுதன்பா எடையது வந்து ஒழுதன்பா ஊருக்கா அறியுதன்பா குடலத்தம் விரட்டுதன்பா பார்த்தாலே மருத்துவமோ அம்மா அம்மா சிவகாமி நீங்க அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் அம்மை அப்ப அருளா அம்மை அப்ப அருமை குழந்தை வந்து அவளோ முக்காளியை எடுத்து போட்டா உத்திரத்தில் கயத்த போட்டா அம்மா அம்மா சிவகாமி கயத்தை பிடித்து கொங்கோ கடவுள கை குழந்தை மருத்துவமும் சொன்ன போது சிவகாமி தாசியா கயத்தை பிடிக்காள கடவுளை நினைக்காள அம்மை அப்பனோட அருளாலே நாளான நல்ல நாளையில அவன் நல்ல வெள்ளி கிழமையில ஏ சிவகாமி தாசியவா அம்மை அப்பனோட அருளாலே அவன் வாதம் கொண்டு வயருளைந்த ஐயா வயருளைந்த ஒரு பெண் குழந்தை வயருளைந்த ஏ பெண் குழந்தை வந்து பிறந்த போதே பேரழகி மருத்துவமோ அவளுக்கு மாவு கொடிய வழிபாடு கொப்புள் கொடிய அறுப்பாளோ கொலவையதும் போடுவாளா நீராட்டி தாளாட்டி நில பொட்டும் போடுவாளா சீராட்டி ஓராட்டி ஐயா ஓராட்டி சேனையாலோ ஓட்டுவாளோ ஏன் தாளாட்டி அவள் சத்தியுட அருளாலே சிவகாமி தாசிக்கிட்டா அம்மா இசைக்கு வந்து அங்கே அவதரித்த வேளையில ஏ சத்தி வந்து பிறந்தாள் என்று இங்க அமர்ந்திருக்கும் தாய்மாரெல்லாம் ஏதாய உங்களோட வாயால அம்மா வாயால அம்மாளுக்கு ஒரு குலவ போடுங்கம்மா ஏ வாயால நீங்க போடுங்கம்மா தாய ஒரு குலவ பொன்னான வாயால ஏ முக்கா முக்கா மூணு தேரம் முதல் குலவ போடுங்கம்மா எங்க இசைக்கியான நீலிய
அம்மா செக்க நல்ல சிவப்பழகி செந்தூர பொட்டழகி அவன் வாங்கி நல்ல தலையழகி எம்மா தலையழகி ஏ வாடமல்லே நரமழகி ஏ தலையழகி காயக்கோர நல்ல தலையழகி குங்குமுக பொட்டழகி ஏ இசைக்கு ஓடியாத்தா ஓடியோ அம்மா பெண்ணு காணா இவ பெண்ணழகி 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 பேடை கொண்டு மயிலழகி பெண்ணழகி அவ அவதரித்த வேளையில அந்த பலகை நல்லூர் தன்னாதில சிவகாமி தாசியா நாமளுக்கு பின்னால் நாட்டியம் ஆடுவதற்கு குழந்தை கிடைத்தாளே என்று நான் மகளாகிய குழந்தைய குழந்தைய அள்ளி நல்ல அரவணைத்தா ஆவலோடு முத்தமிட்டா சேர்த்து நல்ல கையில் எடுத்தா செவிட்டோடு முத்தமிட்டா குவாரி நல்ல கையில் எடுத்த ஐயா கையில் எடுத்த கோடி லட்சம் முத்தமிட்டா கையில் எடுத்த அள்ளி அரவணைத்த ஆவலோடு முத்தமிட்டு சேர்த்து எடுத்தா செவிட்டோடு முத்தமிட்டா 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 குழந்தை அழகு பொலிவோடு இருக்கின்றது இருக்கிறாள் அல்லவா ஆளிலே அழகி அழகிலே ரதியா இருக்கிறார் தாயே வந்து குழந்தையா பிறந்திருக்காள பழகைநல்லூர் மக்களுக்கெல்லாம் அறிக்கையை கொடுத்தார்கள் பழகைநல்லூர் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் நம்ம சிவகாமி தாசிக்கு 2வது பொட்டப்புள்ள பிறந்திருக்கான் அவருக்கு அழகு வேற இவருக்கு அழகு வேற யாருக்கா நாங்கள் சென்று பார்ப்போம் என்று பழகைநல்லூர்ல வாழ்ந்து வர மக்கள் எல்லாம் அம்மாளுக்கு சீனி பழங்கள் கொண்டு வருகிறார்கள் குழந்தை பிறந்தா சீனி பழம் செலவு செய்யணும் இல்லையா அவ செல்லமாக பிறந்தாள் என்று செல்ல பழகைநல்லூர் தன்னதியிலே சீனி பழங்கள் செலவு செய்தார் அருமமாக பிறந்தாள் என்று அள்ளி பணம் கொடுப்பாரா தங்கமாக வந்து பிறந்தாள் என்று ஐயா பிறந்தாள் என்று தருமங்கள் பிறப்பாரோ பிறந்தாள் என்று அவளுக்கு அன்னதானோ சொரணதானோ அள்ளி அள்ளி தருமம் செய்தாரு அந்த அம்மா வாசல்ல நடத்துதாங்களே இப்ப அன்னதானம் இல்லையா அம்மா பிறந்ததுக்கு அன்னதானம் அன்னதானங்கள் சிறப்பாக ஆமோ குப்பனாபுரத்துல அம்மா நம்ம இசைக்கியம்மா வாசல்ல எம்பிட்டு அழகா நடக்கு ஏப்பா சீரன் சிறப்பு 1000 கொட்ட அரிசி சமையல் சமையல் அம்மாள் பிறந்தாளே இதே போன்று பழகைநல்லூர்ல அன்னதானம் சொர்ணதானம் மாதானம் கோதானம் பொன்தானம் பொருள் தானங்கள் இந்த பொண்ணுதாக்கி கொடுக்காளா அவளா கொடுக்கா பழகைநல்லூர்ல வாழும் மக்கள் தருமங்களை செய்தார்கள் மக்கள் எல்லாம் சேர்த்து செஞ்சு கொண்டிருக்கா அவ தொழிலாளி இல்ல நம்ம தான் அவளுக்கு கொடுக்கணும் நம்மள நாடி வந்தவள் இல்லையா என்று அனைத்து மக்களும் தான தர்மங்களை வழங்கினார்கள் 16ஆம் நாளையில் குழந்தைக்கு பெயர் கொடுக்க வேண்டும் வேணும் வேணும் என்று செக்க சிகப்பழகும் செந்தூர பொட்டழகி பொட்டழகியா இருக்காள வங்கி தலையழகி வாடாமல்லி நிறமழகி அவ அழகை கண்டு புள்ள லட்சுமி அம்சமா இருக்கா நாளை ஒரு காலத்தில் இசைக்கு இசைந்து இவள் ஆட போக இருப்பதினால லட்சுமி என்ற இசைக்கு என்று பெயர் கொடுத்தார் இசைக்குன்னு ஏன் பெயர் கொடுத்தார்கள் இசைக்கு இசைந்து அவள் ஆட இருப்பதினால் அப்படி இசைக்கு என்ற லட்சுமி முக்காரோ 3 தேரோ
வளர்த்துவாரா எங்க பேரழகியே லட்சுமியே வளர்த்துவாரா ஏ அம்பிகையா அம்மா இசகியாவா ஆடுவாளா பாடுவாளோ ஏய் பாடுவாளோ அவளாளி அவ ஓடுவாளா ஆடுவாளா ஏ இசைக்கு அம்மா ஊழ சத்தம் போடுவாளோ உனக்கு வீர பல்லா விரிசடையா ஏ இசைக்கு அம்மா வெற்றி கொண்டு அவளுக்கு கோரவாயா கோரப்பல்லா எங்க குப்புனாபுரம் இசக்கியம்மா ஏய் இசக்கியம்மா கோரமுக கண்ணேகோ இசக்கியம்மோ ஏய் ஈசரியம்மா இசக்கியம்மா செங்காட்டு நீலியம்மா ஏய் நீலியம்மா இவ செட்டி வாடி மடித்த வேடே நீலியம்மோ ஏய் பாப்பான பழி முடிக்க எம்மா பழி முடிக்க அவ அவதரித்த இசக்கியம்மோ வழி முடிக்க ஏ மாய நீலி கொடுநீலி கொடுநீலி மாய சக்தி இசக்கியம்மோ ஆமா கொடுநீலி அவ காட்டில் உள்ள கள்ளிகளே கண்ணால அம்மா பாப்பாளோ கள்ளி கொப்ப ஒடிப்பாளே ஏ இசக்கி அவ கக்கத்தில அம்மா எடுக்குவாளோ கொடிக்கள்ளிய ஒடிப்பாளா ஏ கொடுநீலி அம்மா இசக்கி அம்மா ஏ இசக்கி அம்மா அவ குழந்தைய எடுக்குவாளோ ஏ ஒடிப்பாளோ தாய வீர பல்ல உனக்கு விரிசடையா நீ வெற்றி கொண்ட நல்ல முகமா ஏ கோரவாத உனக்கு கோர பல்லா ஏய் பலகை நல்லோர் இசக்கியம்மா தாயே இசக்கியம்மா அவ கோர முக கண்ணேகோ ஏ இசக்கியம்மோ உனக்கு கரும்பு ரெண்டும் கலகலங்க ஏ இசக்கி அம்மா ஒடியா கைவளையல் உனக்கு ஓசையிட சடகுலுங்க உனக்கு முடி கொலுங்க ஏய் சட்டி கொண்டு இசக்கியம்மா உனக்கு தாவடமும் நின்று அசைய தாய வடக்கு வந்து உனக்கு விழுந்த சாடு அம்மா வடகடலும் உனக்கு நீராடு ஏ செவ்வாடே காரியம்மா சிவசக்தியுட அம்மா அவதாரோ ஏ நீலியான அம்மா இசக்கியம்மா அவ வடக்கு வந்து
விழுந்த சாடு வடகடலும் நீராடு தெற்க வந்து உனக்கு விழுந்த சாடு தென்கடலும் உனக்கு நீராடு மேலு பக்கம் உனக்கு விழுந்த சாடு மேல் கடலும் நீராடு உனக்கு கீழு பக்கம் விழுந்த சாடு கீழ்கடலும் உனக்கு நீராடு அப்பா உச்சியில உனக்கு விழுந்த சாடு இசைக்கு அம்மா இந்த உலகம் எல்லாம் நீராடு விழுந்த சாடு அவன் சொலவு பிள்ளை கையில் எடுப்பா இசைக்கு அம்மா அவன் சொகுசு முத்தம் கொடுப்பாளோ கையில் எடுப்பாளோ அவன் சீல பிள்ளை கையில் எடுப்பா இசைக்கு அம்மா அம்மா சேர்த்து முத்தம் கொடுப்பாளோ கையில் எடுப்பா அவன் சோழ தேசம் கண்டனிலே அந்த சோழ மகாராஜனுக்கு ராஜனுக்கு அண்ணே நானே நட்டு வரோ தங்க யானை லட்சுமி இசைக்கு சகியவா அவன் நீலனோ நீலியுமா நீலனும் நீலியுமா அவதரித்த வாராளே நீலியுமா சிதம்பரநாதனுமாக நாளான நாள் நல்ல வெள்ளிக்கிழமை ஆணை